முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்டு சூப்பரான வறுத்து அரைச்ச ஒரு தீயல் பண்ணலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு துருவின தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கணும். செவந்து வறுந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். மல்லித்தூள் ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் அது கூட போட்டு அந்த சூட்டிலே தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து நல்லா ஆற விட்டுறணும். தேங்காய் வறுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், லேட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்தாச்சுங்க. இதை இந்த மாதிரி கீராமல் இப்படி உருண்டையாகவே துண்டு துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டாச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதும் கூடவே கருவேப்பிலை, உரிச்சு வச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நல்ல சின்ன வெங்காயம் நீங்கள் வெட்டி போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முழுசாவை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இது கூடவே நீல வாக்கில் 2 பச்சை மிளகா, 2 தக்காளியும் போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இது கூடவே நம்ம முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் முருங்கைக்காய் இருந்ததுனால முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான புளித்தண்ணி விட்டுக்கோங்க. புளித்தண்ணி விட்டு அப்படியே வேக விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மசாலாவை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வறுத்து அரைச்சி பண்ணதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான தண்ணி அந்த ஜார் கழுவுனதுலேயே அப்படியே ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. சூப்பராக கொதிய விட்டு அப்படியே வற்ற வச்சு எடுத்தோன்னா சூப்பரான முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் வறுத்து அரைச்ச தீயல் ரெடி ஆகிடுச்சு. சாதத்து கூட வச்சு அப்படியே 2 அப்பளமும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.